ராகி தோசை டேஸ்டியாக செய்யலாம். தோசைக்கல் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு தேய்ச்சிக்கலாம். நேற்று நம்ம ஊரில் நல்ல மழை. உளுந்து வடை செய்கிறதுக்காக 1 கிளாஸ் உளுந்தும் 1 ஸ்பூன் இட்லி அரிசியும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். ஆனால் உளுந்து வடை செய்யலை. மீன் வறுவல் நிறையா செஞ்சனால எல்லாம் மீன் சாப்பிட்டுட்டே ஃபுல்லாகிடுச்சு. உளுந்து வடை வேண்டான்ட்டாங்க. அந்த உளுந்துலேயே 1/2 ஸ்பூன் வெந்தயமும் போட்டு ஊற வச்சிட்டேன். ஈவினிங் அரைச்சிட்டு 1 கிளாஸ் உளுந்துக்கு 3 கிளாஸ் ராகி மாவு போட்டு நல்லா நைட்டே கலந்து வச்சிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு. நைட்டு தூங்க போகிறப்ப ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காலையில் இப்போ எடுத்து தோசை ஊற்றிட்டுருக்கேன். சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ ஒரு முட்டை தோசையும் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தேய்ச்சா போதும். உளுந்த மிக்சியில் தான் அரைச்சேன். நல்லா பஞ்சு மாதிரி மெதுன்னு இருக்குது தோசை. சப்போஸ் மொறுன்னு கேட்டாலும் செய்யலாம். மொறுன்னு வரும். எப்படி செஞ்சாலும் செம டேஸ்டியாக இருக்குது. முட்டை தோசை ஊற்றிக்கலாம். நான் இந்த தோசைக்கு கொத்தமல்லி சட்னி அரைச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் உளுந்த ஊற வச்சு ராகி மாவு கலந்து எப்படி செய்யணுன்னு சொல்கிறேன். ரொம்பவும் ஈஸி, டேஸ்டியாக இருக்குது. இந்த உளுந்து மாவோட 1 கிளாஸ் ராகி மாவு, 1 கிளாஸ் சோள மாவு, 1 கிளாஸ் கம்பு மாவு கலந்து தோசை செய்யலாம். நான் அடுத்த முறை அந்த மாதிரி செய்கிறப்ப வீடியோ எடுத்து போடுறேன். சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவும் நல்லது. டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் ஹெல்த்தியாகவும் சாப்பிடலாம். ராகி கலந்ததே தெரியல. ரொம்பவும் டேஸ்டியாக இருக்குது. அதனால் குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தீபாவளி லீவுக்காக என் மகன் வந்திருக்கிறாரு. சூப்பர் டேஸ்டியாக இருக்குன்னு நல்லா சாப்பிட்றாரு. சென்னையிலேருந்து 1 வீக் லீவில் வந்திருக்கிறாரு. கொத்தமல்லி சட்னியோடு சாப்பிட்றப்ப அவ்வளோ ருசியாக இருக்குது. கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இன்னொரு முட்டை தோசையை ஊற்றி எடுத்துக்கலாம். தேவையான அளவு தோசை ஊற்றியாச்சு. சுகர் இருக்கிறவங்க இட்லி தோசையை விட இந்த மாதிரி தோசை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றினாவே போதும். நல்லா மெதுன்னு நல்லா இருக்குது. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வீடியோ உளுந்தங்கஞ்சி போடுறேன். சிம்பிளாகவும் செம டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.